வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அரசின் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் திரு ஜெயரஞ்சன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசு வெள்ள நிவாரண பணிகளை செஞ்சதில் போதுமான அளவுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லோருமே விமர்சனம் வச்சிருக்கிற சூழல்ல உங்களுடைய இந்த பேட்டி ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். முதல்ல நம்ம வானிலை மைய கணிப்புகள் மீதான விமர்சனங்கள்லேருந்து இந்த பேட்டியை தொடங்கலான்னு நான் நினைக்கிறேன். வானிலை ஆய்வு மையம் தன்னுடைய பணியை சரியாக செய்யலை, அதனால தான் எங்களால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியலன்னு ஒரு முதல்வரே பேசுனது விமர்சனத்திற்குள்ளாயிருக்கு. அப்புறம் அவங்க அறிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. அது நேரடியாக எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குன்னா, பழியை தூக்கி இன்னொருத்தர் மேலே போட்டதாக தான் அது பேசப்படுது. அந்த விமர்சனம் சரியா? முதலமைச்சர் வச்ச விமர்சனம் சரியா? அந்த விமர்சனம்னு நீங்கள் அதை சொல்கிறத விட ஒரு என்ன சொல்கிறது, ஹெல்ப்லெஸ்னஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிர்வாகம் வந்து எதுக்கு ரெடியாகும்? ஒரு வானிலை அறிக்கை வந்து ஒரு மையம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரெட் அலர்ட்னு கொடுக்குறாங்க. ரெட் அலர்ட்னு கொடுக்கும்போது அந்த ரேஞ்ச் இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா அப்பர் லிமிட்டே வந்து 20 சென்டிமீட்டர் 21 சென்டிமீட்டர் தான் வருது. ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாட்ட 100 பங்கு அதுக்கு மேலே பெய்யுது. அது மாதிரி பெய்யும்போது ஒரு 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் 21 சென்டிமீட்டர் பெய்யுங்கிற இடத்துல 45 சென்டிமீட்டர் மழை பெய்யும்போது அதனுடைய தாக்கம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும்பொழுது அது மாதிரி சொல்கிறார். இது மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னாக்கா நம்ம வேறு எதாவது பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்த மாதிரி நமக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனாக்கா முன்னேற்பாடுகள்னு அப்படின்னு செய்யும்போது, இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். போன வெள்ளத்துக்கு நமக்கு இப்போ இந்த வருஷத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிசர்வாயர் பக்கத்தில் இருக்குது எல்லா நீர்நிலைகளையும் இருக்கும்போது எது வந்து பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, மழை எவ்வளோ பெய்யுங்கிறத பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா, எல்லா நீர்நிலைகளுக்கும் இங்கே இருக்குன்னு இல்லை, எல்லா நீர்நிலைக்குமே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் கைட்லைன்ஸ் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, இன்ஃப்ளோ எவ்வளோ இருந்ததுன்னா எவ்வளோ நேரத்துக்கு அவுட்ஃப்ளோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு. அப்போ தான் மேனேஜ் பண்ண முடியும். அதை இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னாக்கா, திடீர்னு சர்ஜ் ஆகும். சர்ஜ் ஆகி ஒன்று அதே உடஞ்சி போகும். உடஞ்சி போச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய டேமேஜ் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணதனுடைய விளைவு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை வந்து நம்மளால் வந்து அந்த டேமேஜை குறைக்க முடிஞ்சுது. அதுக்கு பேர் கேலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த மத்திய ஆய்வுக்குழு வந்தபோது சொல்லிட்டு போனாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப கரெக்டாக அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தண்ணி வர விட்டுகிட்டே இருந்ததுனால தான் வந்து இந்த டேமேஜ் பெரிய அளவில் இருக்குது. போன தடவை என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி கேலிப்ரேட்டடாக திறக்காமல் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் திறந்து விட்டனால தான் அவ்வளோ பெரிய எல்லாம் வந்து 2015 சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு தான் வித்தியாசம். அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ், நம்ம அதுதான் அந்த ப்ரிப்பேர்ட்னஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி இருக்கும்பொழுது இப்போ அந்த 45 சென்டிமீட்டர் மாதிரி மழை பெய்யும்போது நம்ம எதிர்பாராமல் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ஒன்று என்ன, இப்போ நம்ம மாதிரி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, லோ லைங் ஏரியாஸில் இருக்கிறவங்கள போய் நம்ம சொல்லிடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி நிறையா வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அலல்கள் குறையும், டேமேஜ் குறையும், ஃபிசிக்கல் லாஸ் இருக்குல்ல, உயிர் இது இருக்குல்ல, அது குறையும். அதுக்கெல்லாம் நிறையா வாய்ப்பு உண்டாகும். ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு ஹிந்துவில், நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது. தாமிரபரணியில் அவ்வளோ தண்ணி வரப்போகுதுங்கிறத அவர்கள் அறிந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட நிர்வாகம் ஸ்ரீவைகுண்டம் தாலுக்காவுக்கு வந்து சொல்கிறாங்க, ராத்திரி 1,00,000 கியூசெக்ஸ் மேலே வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இரவு முழுவதும் அவர் ஒவ்வொரு கிராமமாக போய் தூங்கிட்டு எழுப்பிவிட்டு நீங்கள் எல்லாம் கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவளை மேடான பகுதிக்கு அழைச்சிட்டு போனதனுடைய விளைவு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து அவ்வளோ பேரை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. ஏன்னா உயிரிழப்பு அதிகமாக இல்லாட்டி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா திடீர்னு அவ்வளோ தண்ணி ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க மக்கள். எஸ்கேப் ரூட்லாம் பிளாக் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வெளியில் வரணும்ல, அந்த ஊரை விட்டு இடத்த விட்டு வெளியில் வரணும்னாக்கா அதெல்லாம் தண்ணி சூழ்ந்துச்சுன்னா உங்களால் வெளியிலையும் வர முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வராமல் இருக்கிறதா அதுதான் முன்னேற்பட அந்த இன்ஃபர்மேஷன் தான் அதை பண்ண முடியும். அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. என்னென்னா, அவ்வளோ மழை பெய்யுது, தாமிரபரணி இவ்வளோ தண்ணி வரப்போகுது, அதெல்லாம் சுற்று வட்டாரம்லாம் சேர்ந்துன்னா 1,00,000 தாண்டும், 1,00,000 தாண்டினா இங்கெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்க போனவங்க போயிட்டு வெளியில் வராங்க, கரெக்டாக எல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. ஆனால் எங்ககிட்ட நவீனமான கணினிகள் இருக்குது, இஸ்ரோவுடைய செயற்கைக்கோள்கள் இருக்குது, நவீனமான ரேடார்கள் வச்சு சென்னைக்கு தனியாக கண்காணிக்கிறோம், தென் தமிழகத்தை தனியாக கண்காணிக்கிறோம். இந்த விமர்சனங்களை தவிருங்க, வானிலை ஆய்வு மையம் மீதான விமர்சனங்களை தவிருங்கன்னு எனக்கு தெரிஞ்ச முதன்முறையாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை கொடுக்குற அளவுக்கு அவங்க மீது விமர்சனங்கள் வந்துருச்சு இந்த முறை. இல்லை, அது அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எங்கள் மீது விமர்சனங்கள் வைக்கிறத தவிர்த்துருங்கன்னு அவங்க சொல்கிறத விட அவங்க என்னத்துக்கு விளக்கம் சொல்லணும்னா, நம்ம கொடுத்த ப்ரொஜெக்ஷன் 21 இல்லையா, அவன் பெஞ்சது எவ்வளவு அப்படிங்கிற நம்பரை யார் கொடுக்குறா? அந்த நம்பர் நம்ம வந்து வேற ஒரு ஏஜென்சி வச்சு எடுக்கல. அது யார் கொடுக்குறான்னு அவங்களே தான் சொல்லணும் இல்லையா. நுங்கம்பாக்கத்தில் என்ன பார்த்தோம், மீனம்பாக்கத்தில் என்ன பார்த்தோன்னு அவங்களே தான் சொல்லணும். அப்போது இது ஏன் நம்ம ப்ரொடிக்ஷன் இதை பண்ணோம், ஆக்சுவலாக நடந்திருக்கிறது இது என்னங்கிறதானே சொல்லணும். எங்கள்கிட்ட இந்த எக்யூப்மெண்ட் இருக்குது, அந்த எக்யூப்மெண்ட் இருக்குது, ப்ரெடிக்டிங் மாடல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எது எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஏன் அந்த வந்து 45 வந்தது அப்படிங்கிறதானே சொல்லணும் இல்லையா. நாங்கள் அது மாதிரி இப்போது ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விளக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது புது ஃபீச்சர் ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பரவலாக மழை பெய்யாமல்
ஒரு சிறிய பகுதியில் ரொம்ப தீவிரமான மழையை கொட்டி தீர்த்துட்டு போகுது அப்படிங்கிறது. திருநெல்வேலியில் அப்படி தான் நடந்திருக்கு இல்லையா? எதிர்பாராதமாக வந்து 95 சென்டிமீட்டர் 94 சென்டிமீட்டர் மழை பெய்யுறது அப்படிங்கிறது அவங்களால அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ரொம்ப குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துக்குள்ள. சாதாரணமாகவே என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்று சொல்லக்கூடிய இந்த மழை இருக்குல்ல, நம்ம தமிழ்நாட்டு கிடைக்கக்கூடிய மழையினுடைய நேச்சரே எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடற்கரையை ஒட்டி கடற்கரையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் எக்கச்சக்கமாக பெஞ்சிட்டு போகும். அதான் என்னுடைய கேரக்டர். இப்போ இருக்கிற கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட இன்னும் தீவிரமாக இருக்குது. எப்படியா இருக்குதுனாக்கா, சின்ன சின்ன பாக்கெட்டு. இப்போ என்னென்னா, இங்கே போய் அங்கே பெய்யாது. ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போய் பார்த்திங்கன்னா அங்கே இருக்காது. அப்போ இதனுடைய டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அங்கே கம்மியாக இருக்கும். இப்போ இது போல் இந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ப்ரெடிக்டிங் இதெல்லாம் மாறி இருக்கா, டூல்ஸ்லாம் மாறி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிபுணர்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நடைமுறையில் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து நீங்கள் சொன்ன ப்ரெடிக்ஷன் வச்சு எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது 2 இடத்துலையும் அதான் நடந்திருக்கு. வானிலை மைய கணிப்பில் இன்னொரு ஒப்பீடு என்னென்னா, வெளிநாடுகளில் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அளவு மழை பெய்யுங்கிறதுலாம் ரொம்ப கணிச்சு துல்லியமாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அது மாதிரி சொல்லலை அப்படின்னு இவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஆனால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா, 12ஆம் தேதியே 16, 17 எவ்வளவு மழை பெய்யும்னு சொல்லியாச்சு. அப்புறம் 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ மழை பெய்யும், 3 மணி நேரத்துக்கு எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு துல்லியமாக கணிச்சு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்கன்னா, இது ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. வெளிநாடோடு ஒப்பிடுகிற போது நாள் கணக்குலையும் அளவீட சொல்கிறாங்க, மணிக்கணக்குலையும் அளவீட சொல்கிறாங்கன்னு தானே பார்க்கும்போது புரிஞ்சுக்க வேண்டிய அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்பர்ஸ் இருக்குது. என்ன நம்பர்ஸ் இருக்குது இல்லையா? அவர்கள் வந்து பொதுமக்களுக்கு அறிவித்த அறிவிப்பு என்ன இருக்குது அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது, பொதுவெளியில் இருக்குது. பெஞ்ச மழையினுடைய அளவு என்னங்கிறதையும் அவங்க தான் சொல்கிறாங்க. அப்படியே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து சொன்னதை தாண்டி நிறைய மழை பெஞ்சிருக்கு, எதிர்பார்த்ததை தாண்டி நிறைய மழை, இந்த ப்ரெடிக்ட் பண்ணதை தாண்டி நிறைய மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது 2 சூழ்நிலையிலையும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். அது வந்து இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் மூடுபடி போடுறதுக்கோ அல்லது அனாவசியமான குற்றச்சாட்டுகளுக்கோ ஒன்றும் இதில் வேலை கிடையாது. என்ன இதை தாண்டி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளிடம் இருக்கக்கூடிய தரவுகளாக இருக்கட்டும். ஏன்னா இது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு லாங் டேர்மில் டேட்டா கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு தான் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். எப்பயுமே ப்ரொஜெக்ஷனுக்கு அது வேணும். அதில் ஏதாவது தவறு இருக்கா? அப்போ இன்றைக்கி எல்லா எக்யூப்மெண்ட்டும் சரியாக இருக்கலாம் இல்லையா? ஆனால் போன வருஷம் என்ன இருந்தது, அதுக்கு முதல் வருஷம் என்ன இருந்தது? ஏன்னா இந்த இங்கே ஒரு ரடர் போர்ட்டில் அது வேலை செய்யாமல் இருந்தது. இப்போ அது வேலை செய்யலை இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது போல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் தவறு, அதில் வந்து அந்த வேலை செய்யாமல் அந்த டேட்டா கலெக்ட் பண்ணாமல் இருந்தால், அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா என்ன டேட்டா அப்படின்னா ஃபால்ட்டி டேட்டா. அதை வச்சு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த மாடல் சரியாக வராது. அது ஒரு ரீசனாக இருக்கலாம், எனக்கு தெரியல. அது அவங்க தான் சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தவறு நடந்திருக்குது, அதனால் நாங்கள் கொடுக்குறத வந்து நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காதீங்க, இதில் கொஞ்சம் எஸ்டிமேட் ஓவர் எஸ்டிமேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வேணால் கூட வேணால் வச்சுங்கன்னு சொல்லலாம். அது வந்து அவர்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். எனக்கு அந்த மாடலிங்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது, வேறு ஃபோர்காஸ்டிங் மாடலாம் எப்படி பண்ணுறாங்க. ஆனால் நடைமுறையில் என்ன பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நடைமுறையில் நடந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அவர்கள் சொன்னது வந்து ரெட் அலர்ட்னு சொன்னாங்க. ரெட் அலர்ட்டுங்கிறதுக்கு அப்பர் லிமிட் வந்து 21 சென்டிமீட்டர் 22 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. அது வரை பெய்யும். அவங்க வந்து மழை, கனமழை, அதீத கனமழை 3 கேட்டகரி சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே போகிறது இருக்குல்ல, எவ்வளோ தூரம் போகுங்கிறது அவங்களால சொல்ல தெரியல. நம்ம அதை வந்து எதிர்கொள்கிறதுனா நம்ம என்ன சொல்கிறோம், ஏன் அப்படி சொல்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னாக்கா நாங்கள் இன்னும் கொஞ்சம் தயாராக இருப்போம்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்கிறீங்கல்ல. ஆமாம். ஆனால் நிதியமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, 12ஆம் தேதியே மழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையம் சொன்ன பிறகு முதல்வர் உட்பட அமைச்சர்கள், அதிகாரிகள் அங்கே குழுமி சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செஞ்சுருந்தால் இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த வேல்யூவேஷனுக்கு இதுக்கு ரிவ்யூ கமிட்டி வந்தது இல்லை, யார் ஒன்றிய அரசுலேருந்து அந்த அதிகாரிகள் கமிட்டி ஒன்று வரும்ல, இங்கே சென்னைக்கு வருவாங்கள்ல, சுற்றி பார்த்தாங்களா, அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, நிவாரண பணிகளை சிறப்பாக மேற்கொண்டாங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் சரியாக பண்ணாங்கன்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க தான் வந்து இவாலுவேட் பண்ணுறாங்க. என்ன இவாலுவேட் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு இடமும் அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க, கைட்லைன் வச்சுருப்பாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. இவங்க வந்து அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய சீனியர் ஆஃபீஸர்ஸ் கூட போகிறாங்கல்ல, அவங்க காட்டுவாங்க, எல்லாத்தையும் காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்க கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பாருங்கள், இதை பண்ணியிருக்கோம், இங்கே இது பண்ணியிருக்கோம், இங்கே இதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க காட்டுவாங்க. அவங்களுக்குலாம் அந்த இருக்கக்கூடிய அனுபவத்துலேருந்து அவங்களால ஈஸியாக சொல்ல முடியும், என்னென்ன போதுமான அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, நடவடிக்கை எடுக்கலையா அப்படிங்கிறது. இப்போ அதை வச்சு தான் அவன் சொல்லிட்டு போகிறான். முதல்வரும் சென்னை அனுபவத்தை வச்சு தான் நாங்கள் தென் மாவட்டங்களை கையாண்டோன்னு சொல்கிறாரு. இப்போ நேற்று நடக்கிறது இன்றைக்கி நடக்கிறதில்ல, இது வருஷம்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போது ககன்தீப் பேடி அவர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னாக்கா சுனாமி போகிறது அவருக்கு இருக்கிற அனுபவம். கடலூர் இருந்ததுனால, நாகப்பட்டினத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு கெலாமிட்டிஸை வந்து பார்க்குறது அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியரில் இருக்கும்போது பழகிட்டே வருவாங்க. அப்போ இது ஒரு தொடர்ச்சி, சங்கிலி தொடர் மாதிரி அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும்போது எப்படி வேலை செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று ரெண்டாவது அந்த சிஸ்டம்லாம் இருக்கும். இங்கே கண்ட்ரோல் ரூம் இங்கே தான் இருக்குது, டிசாஸ்டர் கண்ட்ரோல் ரூம் இங்கே தான் இருக்குது. அவர் உடனே அலர்ட் கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க, யார் என்னென்ன செய்யணும், எப்போ செய்யணும் அப்படிங்கிறது.
அதனால் அதெல்லாம் வந்து இல்லை, இது அதை தாண்டி போகுதுங்கிறதுனால தான் இந்த கான்ட்ரவர்சிங்கிறது. என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப்லையும் நிறைய பிரச்சனை. அதாவது அவங்க குற்றச்சாட்டு வந்து தேசிய பேரிடர் மீட்பு பட போன பிறகு தான் தமிழ்நாடு அரசு நிவாரண பணிகளை முடுக்கி விட்டுச்சு, மத்திய அரசு தான் முதல்ல அந்த பணிகளை தொடங்குது அப்படின்னு. அங்கே எங்கேயாவது கம்யூனிகேஷன் கேப் இருந்ததா? வானிலை ஆய்வு மையம் சொன்னதை தேசிய பேரிடர் மீட்பு படை சரியாக உள்வாங்கி விரைவாக வேலையை செய்ய தொடங்கிட்டாங்க, மாநில மீட்பு படை வந்து கொஞ்சம் தாமதமாயிட்டாங்க அப்படின்னு அங்கே லேக் இருக்கு. அவங்க அது மாதிரிலாம் போயிட முடியாது, அது தெரியுமா உங்களுக்கு? தேசிய பேரிடர் மீட்பு படை இருக்கு, அவங்களுக்கு இடம்லாம் தெரியாது. அதாவது லோக்கலாக இருக்கக்கூடிய கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து இப்போது சென்ட்ரலாக இங்கேயே ஒரு மீட்பு படை, ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஒரு மீட்பு படை வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த பக்கம் எங்கே போகணும் அந்த பக்கம் எங்கே போகணும்னு உங்களுக்கு தெரியாது. அது யார் உங்களுக்கு காட்ட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கலாக இருக்காங்க பார்த்தீங்களா, அது யார் லோக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மிஷினரி தான். அந்த தாசில்தாருக்கு தான் தெரியும், அந்த ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு தான் தெரியும், அந்த விஓ இருக்கார்ல அவருக்கு தான் தெரியும். அதே மாதிரி இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற லோக்கல் இன்ஜினியர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும். தேசிய பேரிடர் மீட்பு படைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தொடர்பு இருந்தால் தான் அந்த பணி சரியாக நடக்கும். இல்லை, இவங்க தான் காட்டணும், அவங்களுக்கு லொக்கேட்டே பண்ணிக்காங்க, அவங்க தான் காட்டணும். ஸ்ரீவைகுண்டம் இது, ஏரல் இது இல்லை, இந்த இடத்துல தான் அந்த பிரச்சனை இருக்குது வாங்க, இவங்க தான் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ரைட்டா? அங்கேருந்து வந்து அவங்க அப்படியே ஹெலிகாப்டரில் இறங்கி அப்படியே மீட்டுட்டுலாம் போயிட முடியாது, அவங்களுக்கு தெரியாது லோக்கலில் என்ன பிரச்சனை இருக்குது. அவன் நிர்வாக அமைப்பு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறது லோக்கலில் இருக்கக்கூடிய கலெக்டர் இருக்கார்ல, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அடுத்தது தாசில்தார், ஆர்டிஓ, அவங்க என்ன செய்வாங்க, கலெக்டர்கிட்ட சொல்லி கலெக்டர் தான் இங்கே சொல்லுவாங்க. இங்கே சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கும்போது அவங்கள அலர்ட் பண்ணுவோம், அவங்கள வர சொல்லுவோம், இங்கே ரெடியாக வச்சுருப்போம், ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே போங்கன்னு சொல்லுவோம், அங்கே போங்கன்னு சொல்லுவோங்கிறது அமைப்பு. மாவட்ட ஆட்சியர் தொடங்கி விஓ வரை. ஆமாம், அவங்க தான் வந்து அதனுடைய முதுகெலும்பு, இந்த சிஸ்டத்தினுடைய முதுகெலும்பு அவங்க தான். அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வந்து மீட்டு போனது என்ன சினிமாவாது? அந்த மாதிரி நீங்கள் பாட்டில் வந்து மீட்டுட்டு போகிறதுக்கு அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ இவங்க கிட்டேருந்து நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன், அந்த மாதிரி போய் அப்படி மீட்டுறோம்னாங்களே, ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த ட்ரெயின் நின்றுட்டு இருந்ததில்ல, சாப்பாடு கொண்டே கொடுக்க முடியல அவங்களால. ஹெலிகாப்டரில் போய் அது கவனிச்சிங்களா, ஹெலிகாப்டரில் போய் சாப்பாடு கூட கொடுக்க முடியல. யார் கொடுத்தா சாப்பாடு? அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா, அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்கள்ட்ட இருந்ததை சமைச்சு போட்டிருக்காங்க. அப்போது அந்த இடர்னுடைய மேக்னிடியூட், நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் irresponsible இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல, நான் என்ன சொல்ல வரேன், அந்த மேக்னிடியூடை தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு லோக்கல் இல்லாமல் நீங்கள் அங்கே போக முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். லோக்கல் ஆட்களே போக முடியாதனால தான் அவங்களாலும் போக முடியல. என்ன அந்த மாதிரி ஒரு சூழலில் நாங்கள் தான் முன்னாடி போனோம், நாங்கள் தான் மீட்டு வந்தோம்னா சும்மா அரசியலுக்காக பேசுதானே தவிர, நடைமுறையில் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய மிஷினரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன அவர்கள் வந்து அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம்னு சொல்கிறது இருக்குல்ல, அதில் என்ன இருக்குது? நிவாரண நிதி கேட்டதுலையும் இரு தரப்புக்கும் கடும் முரண்பாடு, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வார்த்தை மோதல்களும் நடந்துகிட்டே இருக்கு. தேசிய பேரிடர் மீட்பு நிதின்னு ஒன்று இருக்கு, மாநில பேரிடர் மீட்பு நிதின்னு ஒன்று இருக்கு. இந்த நிதியில யார் எவ்வளவு கையாளலாம் அப்படின்னு ஏதாவது பெர்சன்டேஜ் இருக்கு? மீட்பு நிதி இல்லை, ரெஸ்பான்ஸ் தான். நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் தான். நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க? ரெஸ்பாண்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே இது ரெண்டுமே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மொமெண்ட்டில் என்ன பிரச்சனையோ அதை தீர்க்கறதுக்கு மட்டும்தான். நீங்கள் லாங் டேர்மில் பண்ணுறதுக்குலாம் அதில் போய் ரெண்டுலேயுமே நீங்கள் ஒன்றும் செலவு பண்ண முடியாது. சரியா? அதெல்லாம் நீங்கள் உங்கள் ரெகுலர் இதில் பண்ணிக்கணும். பாதிப்பு அடைஞ்சவனை பயன்படக்கூடிய அப்போ வந்து எப்படிங்கன்னா, மீட்கிறதுக்குன்னா ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகிறீங்களா, போட் எடுத்துகிட்டு போகிறீங்களா, எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பாடு கொடுக்குறீங்களா, தங்க வைக்கிறீங்களா? அதனால தான் அந்த ரெஸ்பாண்டுங்கிற வார்த்தை. அதுதான் அந்த ரெஸ்பாண்டு, புரியுதா? அதுக்கு தான் அந்த கண்ட்ரோல் ரூம்னு வச்சுருக்கோம்ல, கண்ட்ரோல் ரூம் வருஷம்லாம் வேலை செய்யாது. அந்த டைமில் அந்த கிரைசிஸ்க்கு மட்டும்தான் அது. இந்த ஃபண்டு அப்படிப்பட்ட ஃபண்டு தான். சரியா? அப்போ ரெண்டு விதமாக அதை பிரித்து வச்சுருக்காங்க. என்ன பிரித்து வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நிதிக்குழுன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், இந்த நிதிக்குழு வந்து என்ன செஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12வது நிதிக்குழு அது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஹேப்பஸாக நடக்கும். எப்படி ஹேப்பஸாக நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளம் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அங்கேருந்து பிரைம் மினிஸ்டரோ அல்லது ஹோம் மினிஸ்டரோ வருவாங்க, பார்ப்பாங்க, பார்த்துட்டு இறங்கிட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, இவ்வளோ ரூபா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் பட்ஜெட்லேருந்து கொடுப்பாங்க. அது மாதிரி தான் நடந்துட்டு. அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சிஸ்டமேட்டைஸ் பண்ணணும். ஏன்னா இது இப்போ இருக்க மாதிரியே அப்பயும் கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு கொடுக்குறாங்க, ஒரு இடத்துக்கு கொடுக்க மாட்டேறாங்க, குறைச்சி கொடுக்குறாங்க, கூட கொடுக்குறாங்க. இதெல்லாம் வேணாம், நம்ம ஒழுங்காக சிஸ்டமேட்டைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து இந்த ஃபெடரல் ஃபைனான்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டாட்சியில் நிதி பகிர்வு இருக்குல்ல, இதை வந்து நம்ம தொடர்ந்து பாடம் கற்றுக்கிட்டு மாற்றி வச்சுக்கிட்டே வரோம். எந்த அளவுக்கு நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா நிதியும் பகிரப்பட்ட நிதி கிடையாது. என்ன சில நிதியை மட்டும் தான் மாநிலங்களோட பகிர்ந்துக்குவாங்க. நிறையா இது பகிரப்படாத நிதியாக தான் இருந்தது. இதோட ரொம்ப அநியாயமாக இருக்குது. எல்லா வேலையும் இவன்ட்டு இருக்கேன், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லையான்னு சொல்லிட்டு தான் அப்புறம் என்ன பண்ணாங்க, நிதி கொடுக்கறது மாநிலங்கள். அப்புறம் தான் என்ன முடிவு பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பகிரப்பட்ட நிதி பகிரப்படாத நிதியில் வந்து பெரும்பாலான நிதியை பகிரப்பட நிதியில் கொண்டு வரணும்னு சொல்லி அப்போ தான் மாற்றினாங்க.
அதுமாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே ஒன்று ஒன்று நடத்திக்கிட்டே வரும். அது பெரிய கதை, அதுக்குள்ளே போகல நான். இப்போ இதை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா 12ஆவது நிதிக்குழு தான் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து இதை வந்து சிஸ்டமேட்டைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான், இந்த மாதிரி 2 நிதியை உருவாக்கணும். ஒன்று வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும், அதே மாதிரி நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அது ஒன்று எல்லாருக்கும் பொதுவாக ஒன்று இருக்கும். இதுக்கு உண்டான நிதி ஆதாரம் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டிமெரிட் குட்ஸ்னு சொல்லுவோம். எது டிமெரிட் குட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுபாக்கோ, புகையிலை, சிகரெட்டு, பீடி அதெல்லாம், அதே மாதிரி இது அடிக்கிறாங்கல்ல சாராயம், மது வகைகள் இதெல்லாம் டிமெரிட் குட்ஸ். அப்போது இது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதெல்லாம் இது மேலே ஒரு இதை போடுறது, செஸ்ஸை போடுறது. அந்த செஸ்ஸை போட்டு அதுலேருந்து வர்ற பணத்தை வந்து இதில் வச்சுருப்பாங்க. அந்த இது வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அப்போ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் மறுபடியும் இன்னொன்று என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பணத்தை பிரித்து கொடுக்குறாங்க. எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், டிசாஸ்டர், இடர்கள் இருக்குல்ல, அதை கணக்கு பண்ணி இது இப்போ நீங்கள் இது கோஸ்டல் ஏரியா, நமக்கு நல்லா தெரியும் அக்டோபர் நவம்பர் வந்து இங்கே புயல் அடிக்கும் இல்லையா. அதே மாதிரி இப்போ கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, வட கர்நாடகா எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது பெரநிலை என்ன பண்ணிட்டுன்னா அடிக்கடி அங்கே வறட்சி வரக்கூடிய ஒரு பகுதி. தெலுங்கானா எடுத்துக்கிட்டிங்கன்னா வறட்சி வரக்கூடிய ஒரு பகுதி. நமக்கு கேரளாவுக்கு இது, நமக்கு ஆந்திராவுக்கு, ஒரிசாவுக்கெல்லாம், வெஸ்ட் பெங்காலுக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பே ஆஃப் பெங்கால்னால இருக்கிறதுனால நமக்கு வந்து தொடர்ந்து புயல் பாதிக்கக்கூடிய பகுதி. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்ன வரலாறு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஒரு கணக்கு வச்சுருக்கான். என்ன கணக்கு வச்சுருக்காங்கன்னா, இதுக்கு இவ்வளோ சாத்தியக்கூறு இருக்குது, அதுக்கு அவ்வளோ சாத்தியக்கூறு இருக்குது, அவ்வளோ சாத்தியக்கூறுன்னு வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த சாத்தியக்கூறை வச்சு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கணக்கு பண்ணி என்ன செய்கிறான், வருஷம் உங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணும். இப்போ அந்த மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதியாண்டில், இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் 15th ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ நடந்துக்கிட்டு 15ஆவது நிதி. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ்நாட்டுக்கு உரிய தொகை அப்படிங்கிறது ஆண்டுக்கு 1200 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அந்த 1200 கோடி ரூபாயில் 75 விழுக்காடு வந்து ஒன்றிய அரசு கொடுக்கணும், 25% மாநில அரசு தன்னுடைய ரிசோர்ஸஸ்லேருந்து போட்டுக்கணும். அதுதான் அதனுடைய பகிர்வு. அப்போ 900 கோடி அவங்க கொடுப்பாங்க, 300 கோடி இவங்க போடணும். அந்த 900 கோடி எப்படி கொடுப்பாங்கன்னா 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்பாங்க, 450 கோடி. இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்னு இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது கேட்டிங்கனாக்கா, மாநிலத்தை கொடுத்தாச்சு இஷ்டம் போல் செலவு பண்ணலாம் பண்ண முடியாது. 14 பக்கத்துக்கு கைட்லைன்ஸ் இருக்குது. ஓகே, ஐட்டம் வைஸை கொடுத்துருப்பான். என்னென்ன ஐட்டம் வைஸ் கொடுத்துருப்பாங்க கேட்டிங்கன்னா, மழைக்கு என்ன செலவு பண்ணணும், அதுக்கு போட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், தங்க வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும். அந்த 900 கோடிக்குள்ளேயே 900 கோடி இல்லை, அந்த 1200 கோடி, 1200 கோடிக்கு ஒவ்வொரு டிசாஸ்டருக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவன் வந்து டீட்டெயிலாக கைட்லைன்ஸ் இருக்குது. அதுக்கு மட்டும் தான் நீங்கள் செலவு பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு வீடு 2 நாளாக தண்ணிக்குள்ளே இருக்குது, அதில் இருக்க துணியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எஸ்டிஆர்எஃப் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது, லேட்டஸ்ட் கைட்லைன் ஜூலை மாதம் வந்த கைட்லைன்ஸ் 2500 கொடுக்குறாங்க. சரியா? அப்புறம் சாப்பாட்டு பொருள் வச்சு அதுக்கு 2500 கொடுக்கும். இது 2 தான் இருக்காது. இப்போ உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் 3 லட்ச ரூபா கொடுக்குறான், இல்லை 4 லட்சம் கொடுக்கும். எல்லாத்துக்கும் சீலிங் இருக்குது, எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. இது படி தான் நீங்கள் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் கடைசியில் ஒரு லைனு, இதுக்கு மேலே ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும்னா கொடுத்துங்க, ஆனால் அது உங்கள் பொறுப்பு. இந்த ஃபண்ட்லேருந்து கொடுக்க முடியாது, இந்த ஃபண்ட்லேருந்து கொடுக்க முடியாது. இது ஒன்றாச்சா. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ப்ரொவிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்திருக்கக்கூடிய இடர் அதுக்கு வந்து இந்த பணம் பத்தாதுன்னு சொன்னால், இது அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். சப்போஸ் எல்லா வருஷமும் இது மாதிரி நடக்காது. இந்த 1200 கோடி இருக்குல்ல, ஒரு வருஷம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னாக்கா, 1200 கோடி பத்தாமல் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பட்ஜெட்லேருந்து இன்னொரு 500 கோடி செலவு பண்ணுவீங்க, 1000 கோடி செலவு பண்ணுவீங்க. ஏன்னா இந்த இதனுடைய டைமென்ஷன் தாங்காமல். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னாக்கா, அடுத்த வருஷம் வந்து முழு பணம் அந்த 1500 வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த டிசாஸ்டர் வரல, இந்த வருஷம் அந்த பணத்தில் நீங்கள் வந்து 600 கோடி தான் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணம் அதில் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் வேறு எதுவும் செலவு பண்ண முடியாது. அந்த 600 கோடி அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். அடுத்த வருஷம் கொடுக்கும்போது என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, இது போக மீதி இருக்க தான் கொடுப்பான், இதை கழிச்சுப்பாங்க. இல்லை இது அதோட சேர்த்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அதில் தான் இருக்கணும் நீங்கள், ஆனால் அதை எடுக்க முடியாது. ஓகே, இப்போ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்டிஆர்எஃப் இந்த வருஷத்துக்கு நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து போன வருஷம் 1200 கோடியில் போக, அது செலவு போக மீதி இருந்தது 800 கோடி. ரைட்டா? அப்போ அந்த 800 கோடியோட இப்போ வந்திருக்க பணம் இருக்குது, இது 2 போதுங்கிறத அவங்க வைக்கக்கூடிய வாதம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அதை தாண்டி போயிருக்கு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஐட்டம் வைஸ் அவங்க கணக்கு வச்சுருக்காங்க. இதுக்கு மட்டும் தான் நீங்கள் செலவு பண்ண தான் பண்ணணும். ஆனால் நடைமுறையில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி செலவு பண்ண முடியாது. இன்னும் கூடுதல் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. என்கிட்ட ஒரு புள்ளி வரம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது ஓபிஎஸ் முதல்வராக இருக்கிற சமயத்துலேருந்தே வரேன். அவர் வந்து 32 மாவட்டங்களுக்கும் கடுமையான பஞ்சம், 35% 81% வரைக்கும் மழை பெய்யலை. அதனால வந்து எங்களுக்கு 39,565 கோடி நிதி வேணும்னு கேட்குறாரு. கொடுக்கப்பட்ட தொகை 6,450.
2015 வெள்ளம் சமயத்தில் கடுமையான பாதிப்பு, உயிரிழப்பு, கேட்கப்பட்ட நிதி 25,912 கோடி, கொடுத்தது 1940. வர்தா சமயத்தில் 22,573 கோடி கேட்குறாங்க, கொடுக்கவே இல்லை. அப்புறம் கொரோனா சமயத்தில் வெறும் 510 கோடி நிவாரணம். உயர்நீதிமன்றமே ஏன் இவ்வளவு குறைச்சலாம், நீங்கள் தமிழ்நாடு அதிகமான பாதிப்புன்னு. இப்போ நீங்கள் சொல்கிறபடியும் கூடுதலாக நிதி வராத பட்சத்தில் எப்படி ஒரு மாநில அரசு வந்து தன்னுடைய நிதியிலேருந்து அதை பார்த்துக்கணும். அப்படிதான் பார்த்துக்கணும். அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்துக்கணுங்கிறது மட்டும் இல்லை, அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் உனக்கு நீ அதை சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஒரு புள்ளி வரேன் சொல்கிறேன். நான் இப்போ வந்து 2014-15 2021-22 வரைக்கும் இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா நமக்கு இந்த மாதிரி இந்த SDF, NDF எல்லாத்துலேருந்தும் 2லேருந்து வந்திருக்கிற நிதி எவ்வளோ தெரியுமா? நம்ம கேட்டதெல்லாம் விட்டுருங்க, மொத்தம் வந்திருக்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 14,512 கோடி இதான் வந்திருக்கு 2015 14-15 சரி, மொத்தமாக இது வரைக்கும் வந்திருக்கிறது. நம்ம இது வரைக்கும் நமக்கு செலவு பண்ணியிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 33,183 கோடி. 14,000 கோடி வந்திருக்கு, செலவு பண்ணிக்கிறது எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 33,000 கோடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 20,000 கோடி ஷார்ட்டேஜ். ஆமாம். அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் உங்கள்கிட்ட முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டை வந்து எப்படி பிரிச்சுக்கிறதா ஃபினான்ஸ் கமிஷனில் சொல்லியிருக்காங்கன்னா 75 விழுக்காடு அவர்கள் பிரித்து கொள்ள வந்து பொறுப்பெடுத்துக்கணும், இவங்க 25ன்னு சொல்லி அதுதான் கணக்கு. ஆனால் நடைமுறையில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒன்றிய அரசனுடைய பங்கு அப்படிங்கிறது 42 விழுக்காடு ஆயிருக்கு செலவில். மாநில அரசனுடைய பங்கு வந்து கிட்டத்தட்ட 58 விழுக்காடு, கிட்டத்தட்ட 60-40 ஆயிடுச்சு. 75-25 இருந்தது போய் நம்மளுடைய பொறுப்பு, மாநிலங்களுடைய பொறுப்பு எவ்வளவு பெருசு நீங்க கேட்டீங்க? 50% வரைக்கும் வந்துருச்சு. ஆமா, 58 விழுக்காடு. 58 விழுக்காடு. இது ஆக்சுவல் நம்பர்ஸ். இது இந்த நிதிக்கு மட்டும்தானா? இது ரெண்டுக்கு சொல்றது மட்டும் இல்ல. இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த நீங்க கேட்டதுனால இதுக்கு சொல்றேன். இது வந்து நீங்க எந்த கவர்மெண்ட் அந்த ஸ்கீம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் ரொம்ப உங்களுக்கு ஸ்டார்க்கான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஒன்று சொல்றேன். வந்து ஏழைகளுக்கு வீடு கட்டும் திட்டம் இருக்கு இல்லையா? நகர்ப்புறங்களையும் இருக்கு, கிராமப்புறங்களையும் இருக்கு. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு இருக்குல்ல. இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவுக்கு கிராமப்புறங்களில் கட்டுற வீடுகளுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தினுடைய அளவு எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 75,000 ரூபாய். 75,000 ரூபாய்க்கு வேணா வீடு கட்ட முடியுமா? அதற்கு மேல் மாநில அரசு என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா, தனியாக ஒரு கிராண்ட் 50,000 ரூபா, அதுக்கப்புறம் காங்கிரீட்டில் ரூப் போகிறதுக்கு 75,000 ரூபா, இப்படி வந்து தனித்தனியாக கொடுக்கணும். கொடுத்துட்டு கடைசியில் போய் அங்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, மாநில அரசனுடைய பொறுப்பு வந்து 1.25 லட்சம் வருது. அவங்களுக்கு வந்து 75,000 நிற்கிது. இதை விட இன்னும் மோசம் எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நகர்ப்புறங்களில் வந்து ஒன்றிய அரசனுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப பால்ட்ரி, 1,00,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. மீதி மாநில அரசு வந்து 7 லட்சம் கோடி, 7 லட்சம் என்ன கொடுக்குது. மீதி இருக்கிறத என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10,000க்கு பயனாளிகள் நீங்கள் பேங்க்கில் லோன் அரேஞ்ச் பண்ணி நீ அவனை வாங்கிக்கங்கிறோம். இந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்னு சொல்லக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ் எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிராப் இன்சூரன்ஸ் எடுத்துங்களேன். கிராப் இன்சூரன்ஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள்கிட்டேருந்து நம்ம 2 விழுக்காடு வாங்குவோம், நீ 48 கொடு, நான் 48 கொடுக்குறேன், அப்படி தான் ஆரம்பித்தோம். அவங்க கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இப்போ என்ன எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடுடைய ஷேர், கவர்மெண்ட்டுடைய ஷேர் கிராப் இன்சூரன்ஸுக்கு 500 கோடி வருஷத்துக்கு. இன்றைக்கி 2,500 கோடி. ஏன்னா இப்படி என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது போது அவங்க வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரியலிஸ்டிக்காகவே இருக்காது. ஒருத்தன் வந்து வீடு கட்டுறதுக்கு 75,000 கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எப்படிங்க வீடு கட்ட முடியும்? ஆனால் நீங்கள் மத்திய அரசுடைய நிதி பங்களிப்பு பகிர்வு ரொம்ப குறைவாக இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல. அவங்க நிர்மலா சீதாராமன் சொல்லும்போது, சென்னை பெருவெள்ளம் வருவதற்கு முன்பாக செலவிட்ட அந்த 4,000 கோடி ரூபாய் இருக்கு இல்லையா, கட்டுமானத்திற்கானது, கட்டமைப்புக்கான, அவங்களுக்கு தெரியுமா 4,000 கோடி செலவாயிடுச்சு? இல்லை, அந்த பணத்தையே அவங்க முழுமையாக செலவு செய்யலை. அது அப்படி இல்லைங்க. 4,000 கோடி அப்படிலாம் செலவு பண்ண முடியாது. முதல்ல வந்து அவங்களுக்கு அதில் விமர்சிக்கிறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் மாநில அரசு, மற்ற உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி, அந்த KfWன்னு ஒன்று இருக்குது, ஜெர்மனியில் வந்து இருக்கக்கூடிய வங்கி, அவர்களிடம் கடன் வாங்கக்கூடிய பணம். அது ஒரு பைசா கூட ஒன்றிய அரசனுடைய பணம் கிடையாது இல்லை. சரியா? போன பெருவெள்ளம் வந்தது இல்லை. பெருவெள்ளம் வந்தபோது இந்த வெள்ளம் வராமல் தவிர்ப்பதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி காம்ப்ரஹென்சிவான ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு அதற்கு எவ்வளோ செலவாகணும்னு கணக்கு பண்ணி, ஏன்னா அதற்கு உலக வங்கிக்கிட்ட பணம் வாங்கியிருக்கு, இதில் வாங்கியிருக்கு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இவங்கள்ட்ட வாங்கியிருக்கு. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 3 to 5 ஆண்டுகளுக்கு உண்டான திட்டம். அதனுடைய வெவ்வேறு காம்பனன்ட்ஸில் சில காம்பனன்ட் 3 வருஷத்தில் முடியும், சிலது 4ல் முடியும், சில 5ல் முடியும். அது மாதிரி வெவ்வேறு காம்பனன்ட் இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் இன்னும் முழுசாக செலவு பண்ண 5 வருஷத்தில் செலவு பண்ணது எப்படி செலவு பண்ண முடியும்? இந்த குற்றச்சாட்டின் தன்மை எப்படி இருக்குன்னா, குற்றச்சாட்டு வந்து அவங்க வந்து அது நீங்கள் 4,000 கோடி செலவு பண்ணுறேன்னு சொன்னீங்க. அது வந்து பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக அவங்க பண்ணுறாங்க. முதல்ல 92% நாங்கள் செலவு பண்ணோம்னு சொன்னீங்க, அப்புறம் 42% செலவு பண்ணோம்னு சொன்னீங்க. நீங்கள் செலவு பண்ணி
அதை நல்லா வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது. இப்ப நீங்க எங்களை நிதி கேட்டும் ப்ரெஷர் பண்ண வேண்டாம்ல, அப்படி புரிஞ்சுக்க வேண்டியது. திட்டம் முடியவே இல்லை, முடியாம நீங்க எப்படி அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மாநில அரசு வந்து என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன்கிட்ட கடன் வாங்கி அவங்க அந்த வந்து வெவ்வேறு கட்டமாக நிறைவேற்றிக்கிட்டு வரோம். வரும்பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் எல்லா நம்பரையும் சேர்த்து ஒன்று வச்சுக்கிட்டு நீ என்ன அதே பண்ணிட்டு என்ன எங்கே பண்ணியிருக்கோம் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது 3 to 5 ஆண்டுகள் நடக்க வேண்டிய திட்டம் ரைட்டா. அது வெவ்வேறு கட்டமாக பணிகள் நடந்து வந்துட்டு அது மாதிரி இருக்கும்போது இது என்ன குற்றச்சாட்டு இது? ஒன்று. ரெண்டாவது வந்து அதுக்கு வந்து அவர்கள் ஒரு பைசா கூட நிதி கொடுக்கல. இது முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய வெளி ஆதாரங்கள், நிதி ஆதாரங்கள்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு பேங்க் ஒன்று, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஒன்று, அந்த KfW ஒன்று. இது இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. அவன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவனுக்கு காசு கொடுத்துட மாட்டாங்க. வேர்ல்டு பேங்க் நிதி கொடுக்குறான்னு சொன்னால், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் நிதி கொடுக்குறான்னு சொன்னாக்கா அவன் வைக்கக்கூடிய நாம்ஸ் இருக்குல்ல, அவங்க டெண்டரை எப்படி ஃப்ளோட் பண்ணணும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எந்த காலகட்டத்தில் செய்து முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து கான்ஸ்டன்ட்டாக மானிட்டர் பண்ணிட்டே இருப்பானுங்க. இல்லாட்டி பணத்தை ஸ்டாப் பண்ணுவான். அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் அந்த மாதிரி குற்றம் சொல்லலாமா? இல்லை, பணம் செலவு பண்ணலன்னு ஒரு குற்றச்சாட்டு. 5 வருஷத்தில் பண்ணுறது நீங்கள் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா அது தேவையில்லாத குற்றச்சாட்டு. அப்போ 2015 வெள்ளம் வந்த சமயத்தில் நானே அம்பத்தூர் தொழிற்பேட்டைக்கு போனேன். நானே அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் நான் வந்து பார்த்தேன். நீர் வழித்தடம் வந்து கடலுக்கு போய் சேர்ற இடத்துல நிறைய ஆக்கிரமிப்புகள் இருந்துச்சு. அதனால தான் இவ்வளவு பாதிப்பு, தொழில் நசிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பணிகளை முழுமையாக செய்யாததுனால வரக்கூடிய பாதிப்புக்கு மாநில அரசு தானே பொறுப்பு. ஏன் அவங்க மத்திய அரசை குறை சொல்கிறாங்கன்னு அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, இந்த இதுக்கு வர்றேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா இதுக்கு வரணும். எதுக்கு? SDRFக்கும் NDRFக்கும் வரணும். SDRF நிதி 1200 கோடி பத்தாத போது நீ NDRF வான்னு சொல்கிறோம். அதான் விதியில் இருக்குது. அப்போது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த டைமென்ஷன் பார்த்தீங்க, நம்ம செய்யக்கூடிய செலவுகள் இதெல்லாம் பார்த்தோம்னா 1200 கோடி தாண்டி போகுது. அப்போது நீங்கள் எங்களுக்கு நிதி வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து நான் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்ன ப்ரொசீஜர்னா, அவர்கள் வந்து இங்கே வந்து ரிவ்யூக்கு ஆள் அனுப்பிங்க, அந்த டீம் வரும். அந்த டீம் தான் வந்துட்டு போச்சு, இந்த சென்னைக்கு வந்துருக்கணும். வந்தாங்க, அவங்க போய் அங்கே அறிக்கை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 லெவலில் கமிட்டி வச்சுருக்காங்க. அவங்க பார்த்து முடிவு பண்ணி அப்புறம் எதாவது கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுத்தா நம்பர்ஸ் படி நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து இது வரைக்கும் எந்த 3 தடவை 4 தடவை கொடுத்துருக்காங்க. என்ன 1 2 3 4 தடவை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு தடவை 1000 கோடி, ஒரு தடவை 365 கோடி, ஒரு தடவை 1700 கோடி, இன்னொரு தடவை 900 கோடி. இதான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த 2014 15 ரைட்டா. நிறைய சமயம் கொடுக்க மாட்டாங்க. அப்போது இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த தடவை இந்த மாதிரி பெரிய எக்ஸ்டென்சிவாக டேமேஜ் ஆகிருக்கு, நீங்கள் வந்து எங்களுக்கு இன்டரிமாக ஒன்று கொடுங்கங்கிறோம். என்ன சொல்கிறோம், நீ முழுசாக எல்லாத்தையும் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருன்னு சொல்லலை. முதல்ல ஒரு இடைக்கால நிவாரணம் ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஆமாம், முன்னாடிலாம் வருவாங்க, பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, ஏர்போர்ட்டில் வந்து எல்லாத்தையும் ஏரோப்ளைனில் இறங்கி பார்த்துட்டு, இங்கே ஏர்போர்ட்டில் இறங்கணும்னா பத்திரிகையாளரை பார்த்து பக்கத்தில் முதலமைச்சர் சொல்லுவாங்க, இந்த இடைக்கால நிவாரணமாக 1000 கோடி கொடுக்குது, ஒன்றிய அரசு கொடுக்கும் அப்படின்ட்டு. இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி இவர் வந்தார்ல, ராஜ்நாத் சிங், அவர் வந்துட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய 450 கோடி இருக்குல்ல, இதுக்கு SDRF 2வது இன்ஸ்டால்மெண்ட்டு, அதை கொடுத்துட்டு இது நிவாரணம் கொடுத்துருக்கோன்ட்டு அவர் போயிட்டார். அதுதான் இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, என்ன நாங்கள் கொடுத்துருக்கோம் 450 கோடி 450 கோடி ஃபினான்ஸ் கமிஷன் வர வேண்டிய தொகை அதுதான் வந்திருக்கு. அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுக்க வேண்டியது? ஜனவரியில் கொடுக்க வேண்டியதை இப்போ கொடுத்துருக்காங்க. எப்போ? 15 நாளைக்கு முன்னாடி. இவ்வளோதான் சங்கதி. அது பத்தாது அப்படிங்கிறதுக்காக நம்ம NDRFல வேணும்னு கேட்குறோம். NDRF உருவாக்கப்பட்டது அதுக்கு தான். இல்லை, அதில் NDRFக்கும் அதில் என்ன விதிகள் இருக்குன்னா, அந்த ஒரு பேரழிவுடைய அளவு, அதுக்கப்புறம் அந்த பேரழிவிலிருந்து மீட்பதற்கு தேவையான உதவியுடைய அளவு, அதுக்கப்புறம் அரசு நிவாரண உதவிகளுக்காக அந்த முயற்சிகளுக்காக எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள், அதற்காக செலவிடப்பட்ட முயற்சிகள், அப்புறம் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு சேதாரம் இருக்கு, உயிர் சேதம் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் கணக்கிட்டு தான் வந்து நீங்க சொல்ற மாதிரியான அந்த நாங்கள் யாரும் கூடுதல் நீதி இது வந்து ரொட்டீன் ப்ரொசீஜர். இது வந்து நீங்க என்னமோ பெரிய விதிக்கு புறம்பெல்லாம் யாரெல்லாம் செஞ்சிட முடியாது. இல்ல, ஒருவேளை இந்த நிதியை கூடுதலா கேட்கிறோமே, இந்த விதிகள் இல்ல. இப்போ பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்போது, சீஃப் மினிஸ்டர் பார்க்கும்போது என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பகுதிக்கு உண்டான வெள்ளம் வந்தது இல்லை சென்னைக்கு, அதுக்கு உண்டான டேமேஜஸ் எல்லாத்தையும் ஒரு 35 பக்கத்துக்கு மெமரண்டம் இருக்கும் ரைட்டா. அதில் டீட்டெயிலாக எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க கேட்டீங்கன்னா, என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்தோம், அதை தாண்டி எவ்வளோ மழை பெஞ்சுது, என்ன ஆச்சு, என்ன நம்ம வந்து எவ்வளோ உயிர் சேதம், நீங்கள் சொல்கிற மாதிரி பொருள் சேதம் எவ்வளோ, வீடு எவ்வளோ போச்சு, கால்நடை எவ்வளோ போச்சு, எல்லாம் எழுதியிருப்பாங்க. எழுதி மொத்தத்தையுமா கணக்கு பண்ணி அசஸ் பண்ணி இவ்வளோ ரூபா அதுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. கொடுக்கும்போது ஒன்று சென்ட்ரல் டீம் வந்து பார்த்துட்டு என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா, இது இவ்வளோலாம் இல்லை, இதை விட குறைப்பாங்க. அவங்க குறைச்சி ஏதோ ஒரு தொகையை கொடுப்பாங்க, மீதி தொகையை ஒன்றிய அரசையும். ஆனால் இதெல்லாம் பண்ணால் கூட கடைசியில் யார்கிட்ட போய் வெடின்னு கேட்டிங்கன்னா, யார் பாதிக்கப்பட்டோம், நான் வந்து நிறைய செலவு பண்ணிருக்கேன், பொறுப்பு எடுத்துக்குவாங்க அவங்க சொந்த காசுலேருந்து. ஆமாம், அப்படி தான் வரும். ஏங்க கைட்லைன் 2000 ரூபா கொடுக்குறாங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சுனாக்க. 2000 ரூபா நீங்கள் போட்டுருக்கிற பேண்ட் சட்டை செருப்பு வாங்க முடியுமா? நான் போட்டிருக்க பேண்ட் சட்டை செருப்பு வாங்கிட முடியுமா 2000 ரூபாய்க்கு? இப்போ
வீட்டுக்குள்ளே மொத்தமாக தண்ணி வந்ததுக்கு அவங்க கொடுத்துருக்குறது நாம்ஸில் கொடுத்துருது 2000 ரூபாய். இது என்ன டிசாஸ்டர் ரிலீஃபு? 2000 சோத்து கொடுத்தானா கூட பரவாயில்ல, 2 நாளைக்கு சோறு 1000 ரூபாய்க்கு இல்லையா? மொத்த வீடும் தண்ணிக்குள்ளே 2 நாளைக்கு இருந்தால் கொடுத்துருக்குற அமௌண்ட்டு. இல்லை, தேசிய பேரிடர்னே அறிவிக்க முடியாது தேசிய பேரிடர்னு சொல்கிறாங்க. அதுக்கான நாம்ஸே இல்லை அதுக்கு ஒன்றும் நாம்ஸ் எதுலேயுமே அவங்க கைட்லைன்ஸ்லேயே இல்லை. நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. அவன் என்ன சொல்கிறான்னா கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர்னு சொல்லணுங்கிறான். கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சருங்கிறது அந்த அவன் வந்து பார்த்துட்டு சொல்லணுங்கிறான். நான் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கிறோம். 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்கிற இடத்துல ஒரு வருஷம் ஃபுல்லாக பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள் ராத்திரியில் பெய்யறது சிவியாரிட்டி அப்படின்னு இல்லைன்னு சொன்னால் எது சிவியாரிட்டி? சுனாமிக்கே இல்லைண்ணா, சுனாமிக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க. இந்த 7 தடவை கொடுத்தானே, இது எப்படி கொடுக்க முடியும்? NDRFல வரணும்னாக்க கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர்னு சொன்னால் தான் வர முடியும். இது சொன்னதுனால தான் வந்திருக்கு. நமக்கு மட்டும் இல்லை, குஜராத்துக்கு கொடுத்த 1000 கோடியாக இருக்கட்டும், கர்நாடகா கொடுத்த 1000 கோடியாக இருக்கட்டும், யார் கொடுக்குற 1000 கோடியும் வந்து கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர்னு சொன்னாலும் தான் வர முடியும். அதனால நாங்கள் வந்து சுனாமிக்கே சொல்லங்கிறது வந்து நேஷனல் டிசாஸ்டர்னு சொல்கிறது தான் நாங்கள் சொல்லங்கிறாங்க. அவங்க சொல்கிறது அதுவே தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுனாமி வந்ததுக்கு அடுத்த வருஷம் தான் இந்த ஆக்டே வந்துச்சு. அப்போ அதை எப்படி சொல்ல முடியும்? இல்லாத சட்டத்தை எப்படி சொல்ல முடியும்? இப்போ இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த கேட்டகரியே இல்லை. எந்த கேட்டகரி இல்லை? நேஷனல் டிசாஸ்டருங்கிற கேட்டகரியே இல்லை. இப்போ இருக்கிறது என்ன, கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சருங்கிறது தான் இருக்குது. இது ஏற்கனவே இத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இப்போ கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். நம்ம இது கொஞ்சம் இது வந்து ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டாகவும் சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதிலிருந்து சில கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக தான் நாங்கள் சில கேள்விகள். நம்ம அந்த அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்ம தவிர்த்துருவோம். அதுக்குள்ளே நம்ம போய் சிக்கிக்க வேணாம். நாங்கள் நிறைய நிதி கொடுக்குறோம். தமிழ்நாடு அரசு நிறைய நிதி கொடுக்குது, வரியாக நிறைய மத்திய அரசுக்கு கொடுக்குது. தமிழ்நாடு அரசு கொடுக்கல, தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குறாங்க. அரசு கலெக்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை, மக்கள்கிட்ட இருந்து மத்திய அரசுக்கு வந்து போகுது. அப்போ அந்த ஒரு பணத்துல இருந்து தானே இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படிங்கிற போது நாங்கள் கேட்குறோம். அந்த பணத்துல இல்லைங்க, இந்த பணம் அந்த பணம் தனித்தனியாக எழுதியா ஒட்டியிருக்கு. கார்த்திகேயன் பணம், ஜெயரஞ்சன் பணம் அப்படிலாம் கிடையாது. ரெண்டு சிஸ்டம் இருக்குது இல்லையா? ஃபெடரல் சிஸ்டம் இது இல்லையா? இவர்கள் வரி வசூல் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் இருக்குது, அவங்களுக்கு வரி வசூல் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் இருக்குது. அந்த வரி வசூல் பண்ணும் ரைட்டு டிஸ்ப்ரொபோர்ஷனட்டாக அதிகமாக இருக்குது. யாருக்கு அதிகமாக இருக்குது? ஒன்றியத்துக்கு. அது ஏன் அது மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா சில வசதிகளுக்காக வச்சுருக்காங்க. அந்த வசதிகளாக வைக்கப்படும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றை நிறையா பணம் வந்து சேரும், ஆனால் அவனுக்கு அவ்வளோ பொறுப்பு கிடையாது. அந்த பணத்தை நீ மாநிலங்களை பிரித்து கொடுன்னு சொல்லி அவன் கைட்லைன்ஸ் வச்சுருக்கான். அதுக்கு தான் நிதிக்குழு அமைக்கப்படுகிறது. நிதிக்குழு அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இவ்வளோ பணத்தை நீ பிரித்து கொடுன்னு சொல்லுது. இவ்வளோ தான் சங்கதி. இதில் இருக்கும்போது அதில் ஒரு காம்பனண்ட் இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுங்கிறது, ரெஸ்பான்ஸ் ஃபண்டுங்கிறது. அதில் வந்து நம்ம பணம் கேட்குறோம். இந்த மாதிரி இது நீங்கள் கொடுத்துருக்கிறது ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்கிற நாம்ஸ் தாண்டி இதுக்கு செலவாகுது, நீ அதை கொடுன்னு சொல்கிறோம். இல்லை, இதில் 2 முரண்பாடு. அதையும் நீங்கள் தெளிவுபடுத்துங்க. ஒன்று, தமிழ்நாட்டு மக்கள் நிறைய வரி கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படும் போது நீ பணம் கொடு, அதை கேட்பதற்கான உரிமை எங்களுக்கு இருக்குங்கிற துணியில் வைக்கப்படக்கூடிய முதல் விமர்சனம். இன்னொன்று, பின்தங்கிய மாநிலங்களுக்கு நீங்கள் நிறைய செய்யணுன்ற அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு வர வேண்டிய உரிமையை ஏன் பாதிக்கிறீங்க அப்படின்னு இன்னொரு விமர்சனமும் வைக்கப்பட்டது. ரெண்டுக்குமே என்ன தெரியுமா, புரியாமல் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த அமைப்பே எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னா, வளர்ந்த மாநிலங்களிடமிருந்து வளராத மாநிலங்கள், பின்தங்கிய மாநிலங்களுக்கு பணம் போவதற்கான அமைப்பு தான் இந்த அமைப்பு. இதில் வந்து நீங்கள் அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னா ஒன்று சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. எப்போ வந்து ஸ்டேட்டு யூனியன் ஒன்று வருதோ, வரும்பொழுது இந்த அமைப்பு வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அது அமெரிக்காவை எடுத்துங்க, சைனாவை எடுத்துங்க, ஆஸ்திரேலியாவை எடுத்துங்க, எங்கே கனடா எடுத்துக்கிட்டீங்க, எங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பெரிய இடங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து 2 விதமான அரசியலமைப்பு முறைகள் இருக்கோ, அங்கே எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய பிரச்சனை. செல்வம் எங்கேயுமே எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில பகுதியில் தான் ஜெனரேட் ஆகும். அதை டேக்ஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்கன்னா எல்லா இடத்துக்கும் கொடுப்பான், பம்ப் பண்ணுவாங்க. அதான் அது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதெல்லாம் நடக்கணும். இது வந்து இந்த நிதி பகிர்வில் நம்ம வரக்கூடிய எங்கள் பங்கு குறைஞ்சி போச்சு நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கோம். அது வந்து ஆமாம் அதெல்லாம் குறைஞ்சி தான் போச்சு, அதை நாங்கள் வந்து அதுக்காக தான் செலவு பண்ணுறோம். இது பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டின்னு ஒன்று இருக்குது. சரிட்டேன், எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனும் இந்திய குடிமகன், இவனும் இந்திய குடிமகன். உனக்கு என்ன வசதி இருக்கோ அந்த வசதி அவனுக்கும் தரப்பட வேண்டும். அப்போ அவனுக்கு கொடுக்கறதுக்காக நான் உன்கிட்ட வாங்கி அவன்கிட்ட கொடுக்குறேங்கிறது தான் என்னுடைய பிரின்சிபல். நீங்கள் எப்போ வந்து அதை ஒத்துக்காமல் போக முடியாது. ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் எல்லோரும் சமம்னு நீங்கள் சமத்துவம் நீங்கள் சொல்லும்பொழுது அதுக்கு வந்து உண்டான முகாந்திரங்கள் இருக்குது. அதனால தான் அதை செய்கிறாங்க, அதுதான் வழிமுறை. அதிலலாம் வந்து இது இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டான ஒரு கிரைசிஸ் வரும்பொழுது ஏன் நீங்கள் அதை ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் கேள்வி. அது வரும்போது தான் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாத போது இந்த கோபம் வந்து இந்த வார்த்தை. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, சென்னை தானே நிறைய வரி கொடுக்குது, சென்னை மக்கள் தானே நிறைய டேக்ஸ் கட்டுறாங்க,
அப்போ வந்து மற்ற மாவட்டங்களுக்கு, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களுக்கெல்லாம் செய்ய வேணாம்னு நான் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு அரசியல் விமர்சகர் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. அப்போ ஒரு சமமான வளர்ச்சியை மத்திய அரசு யோசிக்குது, சமமான வளர்ச்சியை மாநில அரசு யோசிக்குதுன்னா அது கரெக்ட் தானே? எல்லா இடங்களுக்கும் பணம் போகணுங்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு தோணுது. அது கரெக்ட் தான். யார் கரெக்ட் இல்லைன்னு யார் சொல்கிறா? இல்லையா? நம்ம என்ன சொல்ல வரோம் கேட்டிங்கன்னா, எங்கள் கன்சர்னே அட்ரஸ் பண்ணுங்கிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் பேக்வர்ட் அக்கௌண்ட் கொடுக்காத நம்ம சொல்கிறோம். நம்ம என்றைக்கே பேசியிருக்கோம் அது மாதிரி. நம்ம அதெல்லாம் பேசல. நம்ம என்ன சொல்ல வரோம், இப்போ இந்த இந்த நீங்கள் இந்த கேள்வி கேட்கறதுனால உங்களுக்கு இந்த பதில் சொல்கிறேன். இப்போது தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே மிக அதிகமாக நகர்ப்புறமான மாநிலம். சரி, நிதி பகிர்வு வரும்போது நகர்ப்புறங்கள் ஆவதற்குன்னு தனியாக ஏதாவது நிதி ஒதுக்குறீங்களா? கிடையாது. அப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை, அதை யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சென்னையினுடைய புறநகர் பகுதியில் எவ்வளவு பகுதியில் இன்னை வரைக்கும் நம்மளால் வந்து பாதாள சாக்கடை திட்டம் கொடுக்க முடியல? எவ்வளோ இடம் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ இடங்கள் இன்னும் குடிநீர் கொடுக்க முடியல? நீங்கள் போய் பாருங்கள், ஓஎம்ஆரில் கட்டியிருக்க அத்தனை பில்டிங்க்கு லாரியில் தண்ணி வந்து லாரியில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறான். இதில் விரிவாக்கம் அடைஞ்சிட்டே இருக்குது நகரம். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு எவ்வளோ பணம் வேணும்? இப்போது நம்ம மெட்ரோ ரயிலில் வந்து ரொம்ப அத்தியாவசியம் பொது போக்குவரத்துக்கு அப்படின்னு சொல்லி மெட்ரோ ரயில் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் நான். இவ்வளோ வக்கனை பேசுகிறவங்க என்ன செய்யணும்? அதுக்கு உன்னால பணத்தை கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும் புரிஞ்சுக்கலாமா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நிதிக்குழு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்தங்கியவர்கள், காட்டுப்பகுதிகள், காட்டுவாசிகள் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்குறோம், அதெல்லாம் கொடுக்குறோம். இன்கம் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால் அவனுக்கு கொடுக்குறோம், அதெல்லாம் கொடுங்க. நான் வேணான்னு சொல்ல, எங்களுக்கு ஒரு காம்பனண்ட் கொடுங்கிறோம். என்ன காம்பனண்ட் கொடு அப்படின்னாக்க, இந்த மாதிரி நகர்ப்புறமாக இருக்கா, இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதனால் அதுக்கு கொண்டு வந்து அலோகேஷனை கொடுங்க இல்லையா? அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா லாங் டேர்மில் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு பண வசதி இல்லாத போது நம்ம எப்படி இதை பண்ணுறது? அப்போ தான் இந்த இது வரும். என்ன வரும் அப்படின்னா, நிதி பகிர்வில் வந்து என்ன தார்மீகமான அடிப்படை என்ன இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நமக்கு உண்டான பிரச்சனைகளை பார்க்கணுமா இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாநிலத்திலே ஒரு மக்கள் தொகை இல்லை, மக்கள் தொகையை அதிகமாக இருக்கவனுக்கு நான் வந்து நிறையா பணம் கொடுப்பேன், வறுமையில் நிறையா இருக்க, வறுமை ரொம்ப பின்தங்கி இருக்கவனுக்கு நான் பணம் கொடுப்பேன் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்ல வரேன், முன்னேறிய மாநிலமான நகர்ப்புறமாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்திற்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அதுக்குண்டான பணமும் அதில் வரணும். இல்லைன்னா இங்கேயுமே டிஸ்பாரிட்டி வந்துடும். ஆமாம், இல்லாட்டி இந்த அவஸ்தையை நம்ம பட வேண்டியிருக்கு. அந்த நிதி பகிர்வில் அந்த காரணியை எடுத்துக்காத போது நமக்கு இந்த பிரச்சனை வருது. இப்போ இங்கே வந்து இப்போ வர்க்க ரீதியிலான அந்த வேறுபாடுகள் அதிகமாகிடுச்சு போயிடும்ன்றீங்க. ஒருவேளை நம்ம செய்யாம போடலாம். எல்லாருக்கும் பிரச்சனை. வெள்ளம் வந்துன்னா வர்க்கமாவது வெங்காயமாவது. வர்க்கம் வந்துன்னா எல்லாருக்கும் தண்ணிக்குள்ள, உங்கள் ஆஃபீஸும் தண்ணிக்குள்ள தான் இருக்கும், இந்த ஆஃபீஸும் தண்ணிக்குள்ள தான் இருக்கும். புரியுதா? ஓ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் பொது தானே இல்லையா? அப்போ அது உருவாக்குறதுக்கு உண்டான நிதி ஆதாரங்கள் வேணுமா இல்லையா? இப்போ இதை எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணுறது? தொடர்ந்து இந்த மத்திய மாநில அரசுகளிடையே இந்த நிதி பகிர்வில் தொடர்ந்து சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி அதை வந்து எப்பயுமே இருக்கும். அது இது சார்ட் அவுட்லாம் ஒரு நாளில் பண்ண முடியாது, எப்பயுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கூட்டாட்சின்னு சொல்கிறோம்ல, ஒன்றும் இல்லை. இது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஜிஎஸ்டி சட்டத்தை அமல்படுத்துவதற்காக வரும்பொழுது அவர்கள் ஒரு கோஷத்தை வச்சாங்க தெரியுமா? என்னென்ன கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு. அது அப்போ தேவைப்பட்டது அவங்களுக்கு. ரைட்டா? அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஸ்பிரிட் இருந்ததுன்னா இப்போ இந்த பிரச்சனை வரவே வராது. அப்போது சட்டத்தை ஏற்றுவதற்கு பல மாநிலங்கள் வந்து ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் இருந்தது. சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அது. அதுக்காக வந்து என்ன செஞ்சாங்கன்னா, வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னாங்க. என்ன ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நான் வந்து ஒரு எஜமானர்கள் போல் வந்து அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பேசுகிறாங்க. இல்லை, ஏதாவது பாரபட்சம் காட்டுறாங்களா? இயற்கை இடர்பாடு சமயத்திலேயோ மற்ற சமயத்திலேயோ நம்ம கட்சி ஆளக்கூடிய மாநிலம், நம்ம கட்சி ஆளாத மாநிலம் எப்படியாவது காமிச்சிடறாங்களா என்ன? அது மாதிரி ஏதாவது பாகுபாடு? குஜராத்துக்கு போகிறாரு, உடனே அங்கே ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி 1000 கோடி அறிவிச்சிட்டு போகிறாரு. இங்கே யாருமே பார்க்க கூட வர மாட்டாங்க. இன்றைக்கி தான் வந்திருக்காங்க நிதியமைச்சர். என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. டெல்லியில் பேசினோட இன்னும் மோசமாக பேச போகிறாங்களா, இல்லை போன தடவை இல்லாமல் இந்த தடவை வந்து இல்லை நாங்கள் அதை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போகிறாங்களா நமக்கு தெரியாது. திரும்பி போகும்போது அவங்க என்ன இப்போ பெருசாக பார்த்து என்ன சொல்கிறாங்க, அங்கே போய் என்ன சொல்ல போகிறாங்கன்னு அப்போ தான் தெரியணும். இல்லை, மத்திய அரசை தான் நான் நம்பியிருக்கோம். பேரிடர் இருக்குது. மத்திய அரசு நம்பிலாம் இல்லைங்க. அது என்ன மத்திய அரசு? அவங்க என்ன தனியாக எஜமானரில் அவங்க நம்பி இருக்கிறதுலாம் இல்லை. NDRFன்னு ஒரு நிதி வச்சுருக்கீங்க. ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னதுபடி அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை இதுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த பணத்தை கேட்குறோம் நம்ம. அது என்ன நம்பி இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ இவன் நான் சொன்னால உங்களுக்கு என்னன்ட்டு, அவங்க கொடுத்த பணம் இல்லாட்டி நம்ம செத்தாக போகிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தான் செலவு பண்ணுறோம். இப்போ அது மாதிரி தான் இத்தனை வருஷமாக செலவு பண்ணியிருக்கோம். 14-15 இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 30,000 கோடி 35,000 கோடி நம்ம செலவு பண்ணியிருக்கோம். அவங்க கொடுத்துருக்கிறது 11,000 12,000 கோடி கொடுத்துருக்கான் இல்லையா? அது நியாயமானு கேட்குறோம் நம்ம. மிக்க நன்றி சார். ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய நிதி அடிப்படையிலான உறவுகள் குறித்து ரொம்ப தெளிவான பகிர்வாக இருந்தது இந்த நேர்காணல். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.